அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பாலிட்டி ஆஃப்டா புக்கு இது என்ன எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இப்படி எக்ஸாமுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு திருப்புதல் மாதிரி நோட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாலிட்டி பார்க்க போகிறோம். அதில் என்ன கெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அதில் யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட்ட மாநில அரசு அலுவலர்கள் ஆகியோரின் ஊழல் புகாரின் இது என்ன பேரில் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் புகாரின்ல விசாரிக்கும் மாநில அளவிலான அமைப்பு. இது ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு எந்தது ஏஆர்சி 1966 to 69 பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1966 to 69. இது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி ஒவ்வொரு மாநிலமும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்தி உள்ளது. எந்த ஆண்டு இந்த லோக் ஆயுத சட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. ஒவ்வொரு மாநிலமும் லோக் ஆயுத அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் லோக்பால் அமைக்கப்பட்ட ஒரு வருடத்திற்குள் மாநிலங்கள் தங்கள் விதிமுறைகளை பயன்படுத்தி லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவ வேண்டும். இவங்களோட மாநிலத்தில் என்ன விதிமுறைகள் வைக்காங்களோ அதை வந்து பின்பற்ற வேண்டும், பயன்படுத்தி லோக் ஆயுத அமைப்பை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை வருடத்திற்கு? ஒரு வருடத்திற்கு மாநிலங்கள் தங்கள் விதிமுறைகளை பயன்படுத்தி லோக் ஆயுத அமைப்பை நிறுவ வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலில் லோக் ஆயுதாவை நடைமுறைத்திய மாநிலம் என்ன மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. முதலில் லோக் ஆயுதாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இது எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971. அதுக்கப்புறம் முதலில் லோக் ஆயுத சட்டம் இயற்றிய மாநிலம் இது வந்து நடைமுறைப்படுத்திய மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. இது வந்து இயற்றிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. 1970 இது கொண்டுட்டு வந்திருக்காங்க. 1983 தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு. இது எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தியது லோக் ஆயுதம் முதலில் மாநிலம் நடைபெறுத்தினது வந்து மகாராஷ்டிரா 1971. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முதலில் லோக் ஆயுத சட்டம் இயற்றிய மாநிலம் யாருன்னா ஒடிசா. நடைமுறைப்படுத்தியது வந்து மகாராஷ்டிரா, இயற்றியது வந்து ஒடிசா. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970. இதை எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983 கொண்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் லோக் ஆயுத அமைப்பானது அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறுபட்டு இருக்கிறது. எடுத்துக்காட்டு ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் உபய் லோக் ஆயுத அமைப்பு. எந்தெந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உபய லோக் ஆயுத அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் லோக் ஆயுத அரசுக்கு பரிந்துரை மட்டும் தண்டனை அளிக்கும் அதிகாரம் இல்லை. லோக் ஆயுதத்துக்கு வந்து தண்டனை அளிக்கும் அதிகாரம் வந்து கிடையாது. லோக் ஆயுதா ஆண்டுக்கு அறிக்கை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. யார்கிட்ட சமர்ப்பிக்காங்க அப்படின்னா ஆண்டு அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கிறது அப்படின்னா ஆளுநரிடம். எந்த லோக் ஆயுத சமயம் வந்து எதில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுத சட்டம் எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018. தமிழ்நாடு லோக் ஆயுத சட்டம் எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க 2018. நெக்ஸ்ட்டு 2018 ஜூலை 9 அன்று தமிழக சட்டசபையில் லோக் ஆயுத மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா
2018 எந்த மாதம்? ஜூலை 9. பதவிக்காலம். இதோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. 5 ஆண்டுகள். இதோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. நியமனம் அப்படின்னா தலைவர், உறுப்பினர்கள், ஆளுநர் நியமிக்கப்படுகின்றனர். தலைவர்கள் உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். எத்தனை உறுப்பினர்கள் கேட்டாங்கன்னா ஒரு தலைவர்கள் 4 உறுப்பினர்கள் நியமனம் செய்ய. தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழு உறுப்பினர்களின் அமைப்பு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் அமைப்பு மாநிலத்திற்கும் வேறுபடும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் நீதிபதி பி தேவதாஸ். யார் அப்படின்னா நீதிபதி பி தேவதாஸ். தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதிபதி பி தேவதாஸ். நெக்ஸ்ட், லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றங்கள். லோக் அதாலத் அப்படின்னா லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம். சமாதானம் மற்றும் சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் ஆகும். இந்த நீதிமன்றம் யாரால் வந்திருக்கு அப்படின்னா மக்கள் நீதிமன்றம். இது சமாதானத்துக்கும் சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் ஆகும். லோக் மக்கள் அதாலத் நீதிமன்றம். லோக் மக்கள் அதாலத் நீதிமன்றம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதல் லோக் அதாலத் நடைபெற்ற இடம் அப்படின்னா குஜராத் மாநிலம். எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். இது என்னது அப்படின்னா ஜீனத் 14/3/1982 இந்த கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த நடைபெற்ற இடம் குஜராத் மாநில ஜீனத்து. எந்த தேதியில் இது நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/3/1982 ஆண்டில். நெக்ஸ்ட், 1986 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. இது எப்போ ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 1986. இது 1987 என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் ஆத்தரைட்டிஸ் ஆக்ட். சட்டப்பூர்வ சேவைகள் அதிகார அமைப்பு சட்டப்படி லோக் அதாலத்திற்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வழங்கப்பட்டது. இது அந்தஸ்து எப்போ வழங்கப்பட்டிருக்கு? லோக் அதாலத்திற்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 1987 வழங்கப்பட்டிருக்கு. 2002 இச்சட்டம் திருத்தப்பட்ட நிரந்தர லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டது. எப்போ இந்த சட்டத்தை திருத்தப்பட்டிருக்காங்க? நிரந்தரமாக லோக் அதாலத் எப்போ திருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா 2002 தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 2012 தமிழ்நாட்டு அரசு அனைத்து மாநிலங்களும் லோக் அதாலத் ஏற்படுத்த ஒப்புதல் அளித்தது. 2012 தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில லோக் அதாலத்து ஏற்படுத்த ஒப்புதல் அளித்திருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. இதில் உள்ள ஆண்டுகளை மட்டும் மெயினாக இம்பார்ட்டனாக குறித்து வச்சுக்கோங்க. லோக் அதாலத் அமைப்பு என்னென்ன அப்படின்னா இந்த நீதிமன்ற அமர்வில் இடம்பெறும் 3 நபர்கள் அப்படின்னா ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர். யார் லோக் அதாலத்துக்கு தேவை? இந்த அமைப்புக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நபர்கள். ஃபஸ்ட்டு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி. ரெண்டாவது ஒரு சமூக பணியாளர். மூணாவது யார் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர். நெக்ஸ்ட், இதோட சிறப்புகள் பார்ப்போம். மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் வழக்குகள் மட்டுமல்லாமல்
கோர்ட்டுகளுக்கு வர இருக்கும் தரவாகர்களுக்கும் தீர்வு கண்டுவிடலாம். இதன் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது. இதுக்கு தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய இயலாது. லோக் அதாலத் மக்களின் பணம், நேரம், சக்தியை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டது. என்னென்னது இந்த லோக் அதாலத் மக்களின் என்னென்னது பாதுகாக்கப்பட்டதுன்னா பணம், நேரம், சக்தியை பாதுகாக்கப்பட்டது. இது நீண்ட காலம் தேங்கியிருக்கும் குற்றவியல் வழக்குகளில் தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் விசாரிக்கும். இது நீண்ட காலம் தேங்கியிருக்கும் குற்றவியல் வழக்குகளை தவிர மற்ற எந்த வழக்கையுமே விசாரிக்கும். லோக் அதாலத் சிவில் கோர்ட் குடிமையியல் நீதிமன்றம். சிவில் கோர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குடிமையியல் நீதிமன்றம். இணையான அதிகாரம் பெற்றது. சிவில் கோர்ட்டுக்கு இணையானதுதான் லோக் அதாலத். லோக் அதாலத் வழக்குகள் விரைவாகவும் அதிக செலவில்லா தீர்க்க ஏற்படுத்தப்பட்ட இவை விரைவு நீதிமன்றங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. மணி கிளைம் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா பண தொடர்பான வழக்குகள். பண தொடர்பான வழக்குகள். திருமண வழக்குகள். பகிர்வு மற்றும் சொத்து தொடர்பான தகராறுகளும் விசாரிக்கும். இந்த கோர்ட் என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான வழக்குகள், திருமண வழக்குகள், சொத்து தொடர்பான தகராறுகளையும் விசாரிக்கும். இந்த 1996 அக்டோபர் 2 லோக் அதாலத் மூலம் 1 மில்லியன் வழக்குகளை தீர்க்க தேசிய அளவிலான திட்டம் கொண்டு வரப்பட்டது. எத்தனை வழக்குகள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன். எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 அக்டோபர் 2 இது கொண்டுட்டு வந்திருக்காங்க. மெகா லோக் அதாலத் அப்படின்னா இந்தியாவில் நவம்பர் 23, 2013 அன்று வழக்குகள் விரைவாக தீர்வு காண உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்றது. எப்போ நடைபெற்றிருக்கு அப்படின்னா நவம்பர் 23, 2013 கொண்டுட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரே நாளில் 35 லட்சம் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன. எத்தனை லட்சம் வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வழக்குகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மட்டும் 13,62,000 வழக்கு ஒரே நாளில் தீர்வு காணப்பட்டது. இது தமிழகத்துலையும் புதுச்சேரியிலும் எத்தனை வழக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,62,000 வழக்குகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு இதுக்கு காணப்பட்டது. நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் முக்கியமான சட்ட திருத்தங்கள் நம்ம பார்த்தோம். இதுதான் பார்த்தோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லோக் ஆயுக்தா அதுனா என்ன, அது எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க, அதோட குறிப்பு என்ன, நடைமுறைப்படுத்தின மாநிலம் என்ன, அதோட சட்டம் இயற்றிய மாநிலம் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், தமிழ்நாட்டு லோக் ஆயுதம் எந்த சட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க, அது பதவிக்காலம், நியமனம், அதெல்லாம் பார்த்தோம். அதோட தற்போதைய லோக் ஆயுத தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி பி. தேவதாஸ் தான் அதோட. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றங்கள் அதோட கெட்டிங்கை பார்த்தோம். அது எந்த ஆண்டில் கொண்டுட்டு வந்திருக்காங்க, எத்தனை பேர் அந்த நீதிபதியை இது பண்ணியிருக்காங்க, திருத்தச் சட்டம் 2022 எப்போ கொண்டுட்டாங்க இருந்தாங்க, லோக் அதாலத் அமைப்பு என்ன, அதோட சிறப்புகள் என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். மெகா லோக் அதாலத்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.